தொழில் நிறுவனங்களுக்கான மின்கட்டணம் தமிழகத்தில் தான் மிக குறைவு என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் சர்வதேச இயந்திர கருவிகள் கண்காட்சியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் உரையாற்றிய முதலமைச்சர், இந்தியாவின் உற்பத்தி துறையின் மொத்த உற்பத்தியில் 11.9% தமிழ்நாட்டின் பங்களிப்பு உள்ளது. பிற மாநிலங்களை ஒப்பிடும்போது தமிழகத்தில் தொழில் நிறுவனங்களுக்கான மின்கட்டணம் குறைவு என்று கூறினார். கடந்த ஆண்டு நடந்த கண்காட்சியில் 435 நிறுவனங்கள் பங்கேற்ற நிலையில் இந்த ஆண்டு 468 நிறுவனங்கள் பங்கேற்றுள்ளதாக தெரிவித்த முதலமைச்சர், தொழில் முதலீடுகளுக்கு தமிழகத்தின் மீது உலக நாடுகள் நம்பிக்கை வைத்துள்ளன. தமிழகத்தின் மீதும் சென்னை மீதும் உலக நிறுவனங்கள் வைத்த மதிப்பின் வெளிப்பாட்டால் கண்காட்சியில் பங்கேற்போர் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக பெருமிதம் கொண்டார். தொழில் நிறுவனங்களுக்கு முக்கியமான தேவை மின்சாரம்தான். தமிழ்நாடு மின்சாரத்துறையால் இப்போ வசூல் செய்யப்படுகிற தொகையான ஒரு யூனிட்டுக்கு ₹7.65 என்பது சராசரி விற்பனை அடக்க விலையை விட குறைவு. பிற மாநிலங்களோடு ஒப்பிடும்போது தமிழ்நாட்டோட அனைத்து வகை நுகர்வோருக்கும் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் மிக குறைந்த கட்டணத்தில் மின்சாரம் வழங்குகிறது. இருந்தாலும் எம்எஸ்எம்இ நுகர்வோரோட கோரிக்கை ஏற்று குறைந்த அழுத்த தொழிற்சாலைகளுக்காக உச்ச நேர நுகர்வுக்கான மின் கட்டணத்தை 25 விழுக்காட்டிலிருந்து 15 விழுக்காடாக குறைச்சோம். இதுக்காக 607 கோடி 63 லட்சம் ரூபாய் கூடுதல் மானியமாக வழங்குறதில் இந்த தருணத்தில் நான் நினைவூட்ட விரும்புகிறேன். இதுக்காக நடப்பால் நிதியாண்டில் 350 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறோம். கலியுகத்தில் இப்போது முருகன் அவதாரம் எடுத்துள்ளார். 2026 அதற்கான பதில் கிடைக்கும் என்று நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். சென்னை வடபழனி கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் பின்னர் அங்கு தனியாக ஒரு இடத்தில் அமர்ந்து தியானம் மேற்கொண்டார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், வருகிற 22ஆம் தேதி மதுரையில் நடைபெறும் முருகன் மாநாட்டுக்காக கடந்த 15 நாட்களாக விரதம் இருந்து வருவதாக தெரிவித்தார். மேலும் திமுக தோல்வி பயத்தில் உள்ளதாக விமர்சித்த அவர், எந்த ஆட்சி நீட்டிக்கப்படுமா என்பதை முருகன் தான் முடிவு செய்ய வேண்டும் என்று கருத்து கூறினார். சில தர்மங்கள் ஜெயிக்கணும், அதற்கு இறைவன் சில அவதாரங்களை எடுப்பான். அதில் இப்பொழுது நடைபெறும் இந்த கலியுகத்தில் முருக அவதாரம் இப்பொழுது எடுக்கப்பட்டிருக்கிறது. 2026 அதுக்கான முடிவுகள் வெளியாகும். நாங்கள் இதுவரைக்கும் மதத்தை பற்றியே பேசவே இல்லை, முருகனை பற்றி தான் பேசிக்கிட்டே இருக்கோம். ஆனால் அமைச்சர் அங்கே பயங்கரவாதம் வரும், மத வெறின்னு சொல்கிறது மதத்தை பற்றி அமைச்சர் தான் பேசுகிறத தவிர, எங்களை பொறுத்தவரை தமிழ் கடவுள் முருகனை ஆராதனை பண்ணது அவங்க ஆராதனை பண்ணியிருக்காங்க. அதில் எத்தனை பேர் வந்தாங்க, இதில் பேர் எத்தனை பேர் வருவாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிடலாம். அதிலிருந்து எது உண்மையான மாநாடு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்பொழுது திமுக தோல்வி பயத்தில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் எத்தனை சீட்டு கொடுக்க போகிறோம், அவங்க 15 கேட்க போகிறோன்ட்டு ஏதோ தகவல் எனக்கு செய்தி வந்திருக்கு. அதில் எத்தனை 10வது வாங்குவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி அவங்க தரப்பில் பேசிக்கிறாங்க. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. மதவாத அரசியலிலிருந்து திமுக, விசிக போன்ற கட்சிகள் வெளியில் வந்து மனிதத்திற்கான அரசியலை செய்ய வேண்டும் என்று பாஜக மாநில செயலாளர் அஸ்வதாமன் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் அருகேயுள்ள ஜானகிபுரத்தில் கடந்த 11ஆம் தேதி பாஜக மாநில செயலாளர் அஸ்வத்தாமன் கார் விபத்தில் சிக்கியது தொடர்பாக விபத்தில் சந்தேகம் இருப்பதாகவும் திட்டமிட்டு விபத்து நிகழ்த்தப்பட்டிருப்பதாக விழுப்புரம் எஸ்பி அலுவலகத்தில் அஸ்வத்தாமன் மனு அளித்தார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், முருகன் மாநாடு எப்படி நடக்கும் என்பதை அமைச்சர் சேகர்பாபு பாஜக நடத்தும் முருகன் மாநாட்டில் பங்கெடுத்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறினார். மேலும் மதவாத அரசியலிலிருந்து திமுக, விசிக போன்ற கட்சிகள் வெளியில் வர வேண்டும், மனிதத்திற்கான அரசியலை செய்ய வேண்டும் என்று காட்டமாக தெரிவித்துள்ளார். மதவாதம்னா என்னங்க? ஒரு குறிப்பிட்ட மதத்தை போற்றி, ஒரு குறிப்பிட்ட மதத்தை புழுதி வாரி தூற்றி திட்டுவதற்கு பேர் தான் மதவாதம். நாங்கள் என்னைக்காவது எந்த மதத்தையா திட்டிருக்கோமா? ஆனால் விசிகா திட்டிருக்கு. அசிங்கமாக பொம்மை இருந்தால் தான் அது இந்து கோவில்னு சொல்லி திருமாவளவன் சொல்லியிருக்காரு. இந்து திருமணங்களில் சொல்லப்படுற மந்திரங்களுக்கு கொச்சையான அர்த்தத்தை ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. இப்படி இந்து தர்மத்தை அழிக்கிறது தான் என்னோட நோக்கம்னு சொன்னார் உதயநிதி ஸ்டாலின். இப்போ எங்கன்னே தெரியல, ரொம்ப நாள் ஆளை காணும், மறுபடியும் சொல்லுவார் இந்து மதத்தை அழிப்பேன் அப்படின்னு. ஆகையால இதுதான் மதவாதம். நாங்கள் பேசுறது மனிதவாதம். இங்கு இருக்கிற அரசியல் கட்சிகள் எல்லாம் மதவாதத்தை பேசிக் கொண்டிருக்கிறது. பாஜக மட்டும்தான் மனிதவாதத்தை பேசிக் கொண்டிருக்கிறது.
வந்தவாசி அருகே சிறப்பாக கால்நடைகளை பராமரித்த விவசாயிகளுக்கு பால்கேன், தாது உப்பு கலவை ஆகியவை பரிசாக வழங்கப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த சோகத்தூர் கிராமத்தில் சிறப்பு கால்நடை விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ஆரணி நாடாளுமன்ற உறுப்பினர் MS தரணிவேந்தன் கலந்து கொண்டு முகாமை தொடக்கி வைத்ததோடு சிறப்பாக கால்நடைகளை பராமரித்த விவசாயிகளுக்கும் பால்கேன், தாது உப்பு கலவை ஆகியவற்றை பரிசாக வழங்கினார். தொடர்ந்து நடைபெற்ற இந்த முகாமில் கால்நடைகளுக்கு தற்காலிக மலட்டுத்தன்மை நீக்கம், தடுப்பூசி, கருவூட்டல், சினை பரிசோதனை உள்ளிட்ட சிகிச்சைகள் அளிக்கப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஆதரவற்ற மனநலம் பாதிக்கப்பட்டோருக்கான அவசர சிகிச்சை மற்றும் மீட்பு மையம் திறந்து வைக்கப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்ட அரசு மருத்துவமனையில் ரூபாய் 60 லட்சம் மதிப்பில் ஆதரவற்ற மனநலம் பாதிக்கப்பட்டோருக்கான அவசர சிகிச்சை மற்றும் மீட்பு மையம் ஆகியவற்றினை மாவட்ட ஆட்சித்தலைவர் கலைச்செல்வி மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன் ஆகியோர் இணைந்து துவக்கி வைத்து பார்வையிட்டனர். இந்த சிகிச்சை மையத்தில் 10 ஆண்கள் மற்றும் 10 பெண்கள் ஆகியோரை பராமரிக்கும் வகையில் கட்டமைப்பு உருவாக்கப்பட்டு 24 மணி நேரமும் அவர்களுக்கான சேவை மேற்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து கூறிய சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன், குடும்ப சூழ்நிலை காரணமாக வெளியேறிய நபர்களும் ஆதரவற்ற நபர்களும் தண்டமிக்கு பெறவே இந்த மீட்பு மையம் என்றும் அவர்களுக்கான சிகிச்சையும் அளிக்கப்படும் வகையில் இது அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தன்னார்வலர் அமைப்புகளுடன் இணைந்து இவர்களுக்கான மீட்பு நடைபெறும் என்று தெரிவித்தார். மனநலம் பாதிக்கப்பட்டவர்களாக, அதாவது ஆதரவற்றவர்கள் என்ற நிலையில் அது குடும்பத்தாரால் கைவிடப்பட்டவர்களோ அல்லது அவர்களாகவே குடும்பத்திலிருந்து விலகி வந்து தங்களை தனிமைப்படுத்தி கொண்டு இருக்கக்கூடியவர்களாகவோ எப்படியோ ஒரு வகையில் பாதிக்கப்பட்டு வீதி ஓரங்களில், குறிப்பாக நம்ம காஞ்சிபுரம் மாதிரி ஒரு பெரிய தொன்மையான நகரங்களில் உள்ள கோயில் ஓரங்களில் என்று இருக்கக்கூடிய அந்த முதியோர்கள், மனநல பாதிக்கப்பட்டவர்கள், இவங்களை எல்லாம் யார் கவனிப்பது என்ற ஒரு கேள்வி எழுகிற போது அதற்கான ஒரு திட்டம்தான் இந்த திட்டம். இந்த திட்டத்தை அரசினுடைய மருத்துவத்துறை மட்டுமல்லாமல் தனியார் நிறுவனமாக இருக்கக்கூடிய NGOs என்று சொல்லக்கூடிய தன்னார்வ நிறுவனமும் இணைந்து பராமரிக்கக்கூடிய ஒரு தன்மையை காஞ்சிபுரத்தில் இன்றைக்கு 20 படுக்கை கொண்டது, ஆண்களுக்கு 10, பெண்களுக்கு 10 என்று இங்கே இருக்கக்கூடிய வார்டிலேயே பழைய வார்டு இருந்தது. அதை சீரமைத்து அதற்காக இன்றைக்கு மாவட்ட ஆட்சியர் தலைமையிலே திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பெரிய தலைவர் என்றும் அவரை ஏர் இந்தியா விமானத்தில் ஏற்றி அனுப்ப வேண்டும் என்று நாஞ்சில் சம்பத் பேசியுள்ள கருத்து சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. திருவாரூர் மாவட்ட திமுக சார்பில் முன்னாள் முதலமைச்சர் கலைஞரின் பிறந்த நாளை முன்னிட்டு பொதுக்கூட்டம் திருவாரூர் கீழ வீதியில் நடைபெற்றது. சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் தலைமையில் நடைபெற்ற இந்த பொதுக்கூட்டத்தில் நாஞ்சில் சம்பத் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது தெரிவித்த அவர், 2026இல் திமுகவை முடிவுக்கு கொண்டு வருவோம் என்று அரசியல் அனாதைகள் கூறி வருவதாக சாடிய அவர், பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி சேர்ந்தால் திமுக ஆட்சியை அசைத்துவிட முடியுமா என்று கேள்வி எழுப்பினார். எடப்பாடி எல்லாம் பெரிய தலைவர் என்றும் இவர்களை போன்றவர்களை ஏர் இந்தியா விமானத்தில் ஏற்றி அனுப்ப வேண்டும் என்று சர்ச்சை ஏற்படுத்தும் விதமாக பேசியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திமுக ஆட்சியை முடிவுக்கு கட்ட வேண்டும் என்று அரசியல் அனாதைகள் எல்லாம் பேசுகிறார்கள். அர்த்தராத்திரியில் சாட்சி இல்லாமல் பயிர்கள் எல்லாம் பேசுகிறார்கள். எப்படிடா முடிவுக்கு கொண்டு வருவார்கள்? பிஜேபியும் அதிமுகவும் கூட்டணி. எடப்பாடி பெரிய தலைவர் ஏர் இந்தியா விமானத்தில் ஏற்றி தமிழ்நாட்டில் போலீசாருக்கே பாதுகாப்பு இல்லாத நிலைக்கு உதாரணம் காவல் நிலையம் சூறையாடப்பட்டது என்று MP தம்பிதுரை விமர்சித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த பன்னந்தூரில் பல்நோக்கு கட்டிடம் உணவுக்கூடம் கட்ட பூமி பூஜை நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு சிறப்பித்த பின்பு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த MP தம்பிதுரை, பாகிஸ்தான் பயங்கரவாத தாக்குதல் குறித்து அனைத்து உலக நாடுகளுக்கும் இந்தியாவின் நிலையை எடுத்துரைக்கும் வகையில் அனைத்து கட்சி சார்பில் குழு அமைக்கப்பட்டு அதில் அதிமுக சார்பில் தானும் சென்றதாகவும் அப்போது அங்குள்ள தமிழர்கள் தன்னை சந்தித்து தமிழ்நாட்டில் நிலவரம் குறித்து கேட்டறிந்ததாகவும் அதற்கு தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு மிகவும் மோசமாக உள்ளதை எடுத்து விவரித்ததாகவும் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் போலீசாருக்கே பாதுகாப்பு இல்லாத நிலையில் தற்போது ஒரு காவல் நிலையம் அடித்து சூறையாடப்பட்ட சம்பவம் முன் உதாரணம் என்று விமர்சித்தவர், செயின் பறிப்பு, வழிப்பறி, போதைப் பொருட்கள் உள்ளிட்ட சம்பவங்கள் அரங்கேறி வருவது திமுக அரசின் அவல நிலையை காட்டுகிறது என்று தெரிவித்தார். தமிழ்நாட்டில் பயங்கரவாதம் அதிகமாக இருந்துட்டு இருக்குது. சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து இருக்கிறது. போலீஸ் ஸ்டேஷனுக்கு அங்க இருக்கிற அதிகாரிகளுக்கு அதிகாரம் கிடையாது. திராவிட முன்னேற்ற சிலர் சேர்ந்து கொண்டு
போலீஸ் நிலையத்தை சூறையாடுவதும் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் பயங்கரத்தை உண்டாக்கி கொண்டிருப்பதும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் பார்த்தீர்கள் என்றால் செயின் பறிப்பது, பிறகு இளைஞர்களுக்கு போதைப் பொருள் தருவது, இது போன்ற நிலைங்க இருப்பது பயங்கரவாதம். காஷ்மீர் பகுதியில் மட்டும் அந்த பகுதியில் பாதிக்கப்படவில்லை, அந்த பயங்கரவாதம் தமிழகத்திலே உருவாகி கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. அதைதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெளிவாக 2 நாட்களுமாக பெற்று தந்திருக்கின்றார்கள். ஆகவே அந்த பயங்கரவாதமான தமிழகத்திற்கு இந்த ஆட்சி இருக்கிற வரையில், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கிற வரையில் மக்களுக்கு பாதுகாப்பு இருக்காது, பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்காது. பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டும் கூட்டணியில் தொடர்வதாக திருமாவளவன் தெரிவித்தார். மதுரை மாவட்டம் முடக்கத்தான் பகுதியில் நடந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட்டத்தில் பங்கேற்று உரையாற்றிய கட்சியின் தலைவர் திருமாவளவன் பல பிரச்சனைகளை எதிர்கொண்டு இன்னும் ஆளுங்கட்சி கூட்டணியில்தான் நீடிப்பதாக தெரிவித்தார். மேலும் பாஜக, பாமக கட்சிகள் இடம்பெறும் அணிகளில் சேரக்கூடாது என்று தெளிவாக முடிவெடுத்துள்ளதாகவும், அதிமுக பாஜகவோடு இருப்பதால் அதிமுகவுடன் சேர்வதற்கு வாய்ப்பு இல்லை என்றும் தெரிவித்தார். மேலும் ஆட்சியின் மீதான ஆசையில் கட்சி தொடங்கவில்லை என்று தெரிவித்த திருமாவளவன், அம்பேத்கரின் அரசியலை மக்களிடம் கொண்டு செல்வதற்காகவே கட்சியை தொடங்கியுள்ளதாகவும் கூறினார். உங்களுக்கு திமுகவுக்கு இடையில அடிக்கடி உரசல் வருது, ஆட்சிக்கும் ஆட்சியாளர்களுக்கும் உங்களுக்கும் இடையில அடிக்கடி உரசல்கள் வருகிறது. ஆளுங்கட்சியோடு கூட்டணியில் இருந்தால் இது போன்ற உரசல்கள் வரத்தான் செய்யும். எதிர்கட்சியோடு இருந்தா பிரச்சனை வரக்கூடாது. ஆளுங்கட்சியோடு வருகிற போது நமக்கு போலீஸோட பிரச்சனை வந்தா ஆளுங்கட்சியோட பிரச்சனை வரும், ரெவென்யூ அதிகாரிகளோட பிரச்சனை வந்தா ஆளுங்கட்சியோட பிரச்சனை வரும். ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கிற போதே நமக்கு அவ்வளவு நெருக்கடியில் இருக்கிறது என்பது உண்மைதான். அதிமுகவோடு சேர்வீர்களா? சேரலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் அதிமுகவோடு பிஜேபி இருப்பதனால் சேர முடியாது. நீங்க இப்படி கதவெல்லாம் சாத்திட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆஃபர் வரும், என்ன உங்களுக்கு பயன் கிடைக்கும்? இங்கேயும் திறந்து வச்சுட்டு அங்கேயும் திறந்து வச்சாதானே நீ ஒழுங்கா இந்த பேரம் பேசலன்னா அந்த பக்கம் போயிடும்னு மிரட்ட முடியும். இங்க நீ ஒழுங்கா நான் கேட்கறத கொடுக்கணும்னா நான் இந்த பக்கம் போயிருவேன்னு மிரட்ட முடியும். அப்படி மிரட்டி தானே அரசியல் பண்ணணும். அப்படி ஒரு அரசியல் எங்களுக்கு தேவையில்லை. நாங்க அதுக்காக கட்சி வச்சிருக்கோம். அம்பேத்கருடைய அரசியலை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும், அவ்வளவுதான். திருச்சுழியில் இன்ஸ்டாகிராம் மூலமாக புகையிலை விற்பனை விவகாரத்தில் மேலும் 2 பேரை போலீசார் கைது செய்து நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே தமிழ்பாடி பகுதியில் அரசால் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் இன்ஸ்டாகிராம் மூலம் விற்பனை செய்யப்படுவதாக எழுந்த புகாரை தொடர்ந்து போலீசார் அப்பகுதியில் தீவிர சோதனையில் ஈடுபட்டு சுமார் 2500 கிலோ புகையிலை பொருட்களை கைப்பற்றினர். மேலும் இது தொடர்பாக 4 பேரை அதிரடியாக கைது செய்த போலீசார் தலைமறைவான முக்கிய குற்றவாளிகளை தேடி வந்த நிலையில் 2 பேரை தற்போது கைது செய்து நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். மேலும் புகையிலை பொருட்கள் விற்பனைக்காக பயன்படுத்திய ஆட்டோ, கார் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்தனர். திருச்சுழி பகுதியில் லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்புடைய டன் கணக்கில் புகையிலை பொருட்கள் மூட்டை மூட்டையாக பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் கைதானவர்களிடமிருந்து சுமார் 29 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம் மற்றும் இன்ஸ்டாகிராம் பயன்படுத்திய 10க்கும் மேற்பட்ட செல்போன்களை திருச்சுழி தனிப்படை போலீசார் பறிமுதல் செய்து விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.